அதெல்லாம் பார்த்தாலே அடிக்கணும் போல இருக்குன்ற. ஆனா நம்பியா பார்த்தாலே அடிக்கணும் போல இருந்துச்சு. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். பாரு இப்போதைக்கு எல்லா விஜய் ஃபேன்ஸுக்கும் இப்படிதான் தோணும் அவரை பார்த்தா. ஏன்னா பண்ண வேலை அப்படி. ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா ஒண்ணு அந்த கட்சிக்கு எனக்கு சம்பந்தம் கிடையாதுங்க, என்னை பத்தி மட்டும் கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு டீசெண்டா ஒதுங்கணும். அதை செய்யாம சும்மா சொல்லிடுது. அதுக்கப்புறம் இன்னைக்கு பசங்க எல்லாம் வச்சு செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க நாம் தமிழர் கட்சியை. நமக்கு அதெல்லாம் பார்த்தோம்னா ஐயோ முடியல, அந்த அளவுக்கு வச்சு செஞ்சுட்டு இருக்காங்க. சரி, பண கொழுப்பு விஜய்க்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாய் கொழுப்பு அதிகமா வச்சுக்கிட்டு வாங்கி கட்டிக்கணுமேன்ற புத்தி ஏன் சீமானுக்கு வரவே மாட்டேங்குது அப்படின்றது தான் இந்த வீடியோ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஏன்னா ஒரு 2 நிமிஷம் பேட்டி கொடுத்தாப்புல அதுல ஏகப்பட்ட விஷயம் சொல்லியிருக்காரு. அதை என்ன ஏது இவர் என்ன கிளிஸ்டார் இந்த 15 வருஷத்துல அப்படின்றது தான் நம்ம பார்க்க போறோம். வெல்கம் டு விஜய் ஸ்டார் அண்ட் வெல்கம் டு another வீடியோ. என்னுடைய சேனலுக்கு நீங்க யாராவது ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் அப்கோர்ஸ் வீடியோவை லைக் பண்ணுங்க. நம்ம அவர் என்னென்ன பண்ணியிருக்காரு, என்னென்ன சொல்லியிருக்காருன்றதை அப்படியே கொஞ்சமா பார்த்துட்டே வருவோம். சந்திச்சிருக்காங்கன்னு உங்க செய்திகள் மூலமா பார்த்துருந்தீங்க, சந்திச்சிருக்காங்க. எனக்கு அதுல எல்லாம் ஒரு இது இல்லை, அந்த வியூக வகுப்புகள் எல்லாம் எனக்கு இது இல்லை. இந்த நாட்டை சிறப்புற ஆட்சி செய்த எங்கள் முன்னோர்கள் எல்லாம் அப்படி வியூக வகுப்புல எங்கள் தாத்தா பெருந்தலைவர் காமராஜரோ அல்லது பேரறிஞர் அண்ணா போன்ற பெருந்தகைகளோ, அதுக்கு முன்னாடி இருந்த குமாரசாமி, நம்ம தாத்தாக்கள், நம்ம தாத்தா ஓமந்து ராமசாமி ரெட்டியார், இவங்கெல்லாம் இப்படி வியூக வகுப்பாளர்களை வச்சுக்கிட்டு. ஆமா, இவர் சொல்றதை பார்த்தா நம்ம கரெக்டா இருக்க மாதிரி தானே இருக்கு. வீக வகுப்பாளர்களை வச்சா அந்த காலத்துல எல்லாரும் ஜெயிச்சு வந்தாங்க. காமராஜர், அண்ணா, இல்லை அதுக்கு முன்னாடி இருந்தவங்களாம் அப்படியா வந்தாங்க. இப்போ மட்டும் எதுக்கு வியூக வகுப்பாளர் உங்களுக்கு தேவை அப்படின்னு என்னமோ அறிவார்ந்த தனமாக கேட்குறாரு. நான் கேள்வி கேட்குறேன், மேபி காமராஜர் வியூக வகுக்காம போனதுனால தான் மொத்தமாக நக்கிட்டு போயிட்டாரு அப்படி தான் சொல்கிற மாதிரி இருக்குது. ஏன்னா எல்லாம் மொத்தமாக முடிச்சு விட்டாங்க. அதுக்கப்புறமா இன்னைய வரைக்கும் ஒரு தமிழ்நாட்டில் அந்த பதவியில் போய் உட்காரவே முடியல. அண்ணா வியூக வகுக்கலைன்னு இவர் சொன்னார். அண்ணா வியூக வகுக்காமையா திராவிட கட்சின்னு ஒன்று வந்துச்சு. அவங்க விழுத்த உயர்ந்தாயா திராவிடம் அப்படின்ற ஒரு விஷயமே, அதை வச்சு தான் உள்ளுக்குள்ளேயே வர்றாங்க. இன்னைய வரைக்கும் அந்த திராவிடத்தை தானே பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் வியூக வகுக்கலைன்னு எப்படி எதை வச்சு நீ சொல்கிற நீ? சரி, அவங்க என்ன பண்ணாங்க ஏது பண்ணாங்கன்னு அந்த காலகட்டத்தில் உனக்கு தெரியல. அந்த காலத்தில் என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தோமே அதே தான் இப்பயும் செய்யணுமா சொல்லு. அந்த காலத்துக்கு எப்படி இருந்துச்சோ அதுக்கேற்ற மாதிரி இப்போ இந்த காலம் மாறி இருக்குன்னா, இந்த காலத்தில் எப்படி அரசியல் இயங்குதோ அந்த அரசியல் நோக்கி பயணம் பண்ணால் தானே உங்களுடைய வெற்றி நிர்ணயம் ஆகும். வெற்றியை இலக்காக வச்சுக்காமல் நான் கொள்கை கோட்பாடை மட்டும்தான் பேசிக்கிட்டே தெரியுவேன் அப்படின்னா எப்படி நீங்கள் மக்களுக்கு நல்லது செய்வீங்க? எனக்கு புரியலையே. ஸோ வியூக வகுப்பாளர் அப்படின்றவர் மக்களுக்கு என்ன கொண்டு போய் சேர்க்கணும், எதை மக்கள் விரும்புகிறாங்க, எதை இப்போதைக்கு விரும்பலை அப்படின்ற பல விஷயங்களை இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்ன்றவங்க இன்றைக்கி ஆராயிறாங்க. அதாவது எல்லா தரப்பட்ட மக்களும், இளைஞர்களுக்கு என்ன தேவை, மிடில் ஏஜ் பீப்புளுக்கு என்ன தேவை, வயசானவங்களுக்கு என்ன தேவை அப்படின்றது இன்றைக்கி எல்லாமே மாறி போயிருக்கு. அன்னைக்கு ஒரு பெரியவங்க ஒன்று சொன்னால் பசங்க கேட்குற இடத்துல இருந்தாங்க. இன்றைக்கி அப்படி கிடையாது. இன்றைக்கி அவங்களுக்குன்னு சுய புத்தி வச்சுக்கிட்டு அவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இளைஞர்களுக்கு என்னெல்லாம் தேவை, ஏன் அவங்க அப்படி மாறி இருக்காங்க, ஸோ அவங்களுக்கு எதை கொடுத்தா அவங்க நல்லா வருவாங்க அப்படின்ற விஷயத்தை கொடுக்கணும். அதே மாதிரி மிடில் ஏஜ் பர்சனுக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்குது. முக்கியமாக சொல்ல போனால் இந்த கடன் தொல்லைகள், கிரெடிட் கார்டு, டெபிட் கார்டு அப்படி இப்படின்னு வாங்கி இன்றைக்கி இருக்க இந்த என்ன சொல்கிறது கட்டமைப்புக்குள்ளே நம்மளும் சொசைட்டியில் ஒரு டீசெண்டாக வாழணுமே அப்படின்ற அந்த எதிர்பார்ப்பில் அவனுக்கு 1008 பிரச்சனை இருக்குது. அப்போ அவனுக்கு என்ன தேவை, அவன் ஏன் அந்த பிரச்சனையிலேருந்து வெளில வரணும்னா அவனுடைய பொருளாதாரத்துக்கு என்ன தேவை அப்படின்ற விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு மக்களுக்கு செய்யணும். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் அனலைஸ் பண்ணி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. விஜய் அவர்கள் ஒரு ஆள் உட்காந்துக்கிட்டு 8 கோடி மக்களோட பிரச்சனை என்னன்னு போய் வீடு வீடாக தட்டி தட்டி கேட்க முடியாது மிஸ்டர் சீமான். அந்த புரிதல் கொஞ்சமாக அது இருக்கணும். நீங்கள் என்னமோ ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டே இது வரைக்கும் வைக்காத மாதிரி 2021 நீங்களும் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுருந்தீங்க. ஆனால் இப்போ வைக்கிறதுக்கு வக்கில்லை. அதனால என்ன பண்ணுறது, திறன் நிதி வாங்கி நம்ம சோறு திங்கிறதே பெரிய விஷயமா இருக்குது. இதில் எங்கிட்ட நம்மளாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டு. அது மட்டும் இல்லை, நமக்கு என்னைக்கு ஜெயிக்கிற என்ன இருக்குது, ஜெயிக்கணுன்ற ஆசை இருந்தால் தானே வந்தோமா கத்தனமா காசை வாங்கி கல்லால் போட்டோமான்னு இருக்கோம். என் நாடு, என் மக்கள், என் நிலம், என் காடு, என் மலை, இதில் எதை எப்படி செஞ்சால் சரி வரும்னு தெரியாத நான் அப்புறம் இந்த வேலைக்கு ஏன் வரணும்? உங்கள் நாடு, உங்கள் மண், உங்கள் மக்கள், உங்களுக்கு என்ன செய்யணுன்றது தெரியலன்னா நீங்கள் ஏன் இந்த வேலைக்கு வரணுமா? அதைத்தான் நாங்களும் கேட்குறோம். உங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரிஞ்சிருந்தா இந்நேரம் நீங்கள் ஜெயிச்சிருப்பீங்களே. ஏன் ஜெயிக்கலை? அட்லீஸ்ட் ஒரே ஒரு சீட்டு,
உங்கள் நாம் தமிழர் கட்சியிலேருந்து எல்லா 234 தொகுதியிலையும் போட்டி போடுறதுக்கு ஆளை வச்சிங்க. யாராவது ஒருத்தராவது ஜெயிச்சிருக்கணும்ல, ஏன் ஜெயிக்கலை? தெரியுமில்ல உங்களுக்கு, இது உங்கள் நாடு, உங்கள் மக்கள், உங்கள் மண் அப்படின்னு தெரியுது இல்லை? அப்புறம் ஏன் உங்களை எவனுமே செலக்ட் பண்ணல? ஏன் உங்கள் பின்னாடி மக்கள் வரலை? நீங்கள் மட்டும் என் நாடு என் மக்கள் அப்படின்னு சொன்னால் போதுமா? உங்கள் பின்னாடி மக்கள் வரணுமே. அப்போ அந்த மக்கள் வர்றதுக்கு நீங்கள் என்ன பண்ணீங்க? அதை தானே நாங்கள் கேட்குறோம். இப்போ விஜய் அவர்கள் அரசியலுக்குள்ள இறங்கிட்டார். மக்கள் அவர் பின்னாடி வரணும் அப்படின்றதுக்கான வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்காரு. ஏன்னா மக்கள் அவர் பின்னாடி வந்தால் மட்டும்தான் அவர் ஜெயிக்க முடியும். அவர் ஜெயிச்சா மட்டும்தான் அந்த மக்களுக்கு திருப்பி ஏதாவது செய்ய முடியும். புரியுதுங்களா? சும்மா என் பின்னாடி வந்து நின்றுட்டு கோஷம் போட்டு போங்க அப்படின்னு சொல்கிற ஆள் கிடையாது விஜய் அவர்கள். அவர்கள் உள்ளே வந்தார்னா நம்ம ஜெயிக்கணும். ஏன்னா ஜெயிச்சா மட்டும்தான் இங்கே செய்ய முடியுன்ற அந்த பேசிக் புரிதலே இல்லாமல் 15 வருஷமாக என் நாடு என் மக்கள் என் நிலம் என் காற்று என் மூச்சு என் வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துக்கிட்டு நீங்கள் மட்டும் சொகுசாக இருக்கிறீங்க. திறநிதி வாங்கி போட்டு நல்லா குமிச்சுக்கிட்டு. ஆனால் உங்கள் பின்னாடி வந்த வாழ்க்கையெல்லாம் தருதெல்லாம் நாசமாக போயிட்டாங்க. ஒருத்தன் கூட உருப்படி கிடையாது. எங்கே எவனாவது ஒருத்தன் நாம் தமிழ்லேருந்து வெளில வந்து நான் இதை செஞ்சுட்டேன் இதை சாதிச்சிட்டேன்னு சொல்லு ஒருத்தனும் இருக்க மாட்டான். சரியா? நாம் தமிழில் நீங்கள் இவ்வளோ நாள் கற்றுனீங்க. நீங்கள் சொன்னீங்கள உன்னாடு உன் மக்கள், இந்த மக்களுக்கு நீ என்ன செஞ்சுட்ட? எங்கே பார்த்தாலும் பிரச்சனை வரும்போது போராட்டம் வந்தால் நான் போய் நின்று போராடுவேன் அப்படின்ற. போராடி என்ன பண்ணி கிழிச்சிட்டிங்க சொல்லுங்கள்? போராடி என்ன பண்ணி கிழிச்சிட்டிங்க? மக்கள் பிரச்சனை ஊஞ்சிருச்சா? மக்களோட ஊரில் நாட்டில் நடக்கிற கற்பழிப்பு பிரச்சனை தீர்ந்து போச்சா? போதை கலாச்சாரம் ஒழிஞ்சு போச்சா? சின்ன பசங்களுக்கு நடக்கிற கொடுமை தீர்ந்துருச்சா? பள்ளிகளில் ஆசிரியர்கள் கூட சின்ன பசங்களுக்கு எடுக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தீர்ந்து போச்சா? இல்லை மது ஒழிஞ்சிச்சா? மாது பிரச்சனை ஒழிஞ்சிச்சா? எதை நீங்கள் ஒழிச்சிங்க? ஏதாவது ஒன்று ஒழிச்சிங்கன்னு சொல்லுங்கள். ஒன்றுமே ஒழிக்கலையே. நீங்கள் பிரபாகரன் படத்தை வச்சுக்கிட்டு திறநிதி வாங்கிட்டு உங்கள் குடும்பங்களை காப்பாற்றிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு 2 அல்லக்கைங்க வேறு, ஒரு சாட்டை துறைமுகன்னு ஒருத்தன், இன்னொருத்தன் இடுமாவனம் கார்த்தின்னு. இந்த 2 அல்லக்கை, நீ ஒரு ஆள் நடுவில், மற்ற எல்லாரையும் கழட்டி விட்டுவிட்டு நீங்கள் 3 பேரும் மட்டும் அங்கே ஆட்சி பண்ணுற மாதிரி இருக்கிறீங்க. உங்களை நம்பி பின்னாடி ஒரு கூட்டம் கூட்டம் வந்துக்கிட்டு இருக்கு. நீங்கள் சொல்லுங்கள், செங்கண்டத்தில் யார் நிறுத்தினா வெல்லலாம்? இங்கே யார்? இங்கே அரியலூரில் யார்? பெரம்பலூரில் யார்? திருவண்ணாமலையில் செய்யாரில் யார்? யாருன்னு இது கூட தெரியாத நாட்டி. எனக்கு நிறைய மூளை இருக்குது, காசு தான் இல்லை, அதனால எனக்கு அது தேவையில்லை. அது நீ எத்தனை வீவத்தை வச்சு என்ன பண்ணுறது? கத்திரிக்காய்னு தாளில் எழுதி பயன் நிலத்தில் இறங்கி அதை செடியை விதைய போட்டு செடியை முளைக்க விட்டு தண்ணி விட்டு உரம் வச்சு வளர்த்து விளைய வைக்கணும். அப்போ தான் கத்திரிக்காய் வரும். எங்க நீங்கள் சொல்லுங்கள் அதை தானே நாங்களும் கேட்குறேன். நீங்கள் சொல்லுங்கள். உங்களுக்கு தான் மூளை இருக்குல்ல, பணம் காசு தான் இல்லை, மூளை இருக்குல்ல. அப்புறம் ஏன் ஒரு இடத்த கூட ஜெயிக்கலை? அடைஞ்ச ஈரோடு தேர்தலில் 2 பேர் தான் போட்டி போட்டீங்க, வேறு எவனுமே இல்லையா? அந்த 2 பேர் போட்டி போட்டதில் டெபாசிட் வாங்கியிருந்தா கூட கொஞ்சம் கௌரவமாக இருந்திருக்கும். அதுலேயும் டெபாசிட் இழந்து போயிட்டீங்க. ஆனால் அந்த நோட்டாக்கு போட்டு 6000 ஓட்டில் அட்லீஸ்ட் 3000 தூக்கி உனக்கு போட்டிருந்தா கூட டெபாசிட் இருந்திருப்பா. அப்போ அந்த நோட்டால் இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த மக்கள். அவங்களுக்கு டிஎம்கேவும் பிடிக்கல, நீங்கள் சொல்லிட்டு என் நாடு என் மக்கள் அப்படின்னு அவங்களையும் பிடிக்கல. ஒருவேளை விஜய் அவர்கள் வந்திருந்தாலும் அந்த நோட்டை அது போயிருக்கும், நின்றுருந்தாருன்னா. இல்லை அதுக்கு மேலே ஜெயிச்சிருப்பார், அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்க. அப்போ உங்களுக்கு எல்லாமே தெரியுதுல்ல. உங்களுக்கு தான் வந்து மூளை அப்படியே பிதுங்கி வலியுது. ஆனால் ஜெயிக்க மட்டும் முடியாது எங்களால். நாங்கள் 15 வருஷமாக வந்து மக்களுக்கு வந்து என் நாடு என் மக்கள் என் வீடு அப்படின்னு தான் சொல்லுவோமே. சாரி, உங்கள் வீடுன்னு சொல்கிறது இல்லை, ஏன்னா செஞ்சுக்கிறதெல்லாம் உங்கள் வீட்டுக்கு தான். ஆனால் மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்லிவிட்டு ஒன்றும் செய்கிறது கிடையாது. திறநிதி திருடர்களாக இருக்கிறீங்க. ஆனால் வந்து கையில் காசு இல்லை, எப்போ பார்த்தாலும் கட்சியில் காசு இல்லை, காசு இல்லை. அப்புறம் எப்படியா 15 வருஷமாக கட்சி நடத்துங்க? ஆனால் எனக்கு ஒன்று மட்டும் புரியலையா, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இந்த அதவர்ஜினா பிரசாந்த் கிஷோர் அப்புறம் இந்த மாதிரி வியூக வகுப்பாளர்கிட்ட வாங்குறதா இருக்கட்டும், இல்லை அவங்கள்ட்ட காசு வாங்கி கட்சி நடத்துகிற அவசியம் எங்களுக்கு இருக்கான்னு கேட்குறீங்க. அவங்கள்ட்ட வாங்கினா கூட பரவாயில்ல. நீங்கள் பாவமையா கஷ்டப்படுற மக்கள்கிட்ட நாங்கள் உங்களை காப்பாற்ற வந்திருக்க தெய்வம், நாங்கள் உங்களை காப்பாற்ற வந்திருக்க நாங்கள் தான் எல்லாமே, நாம் தமிழர் நாமே தமிழர் அப்படின்லாம் வந்து புல்லரிக்க பேசி அவன் பாவம் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு ஒரு கோட்டர் அடிக்கலாம்னு வச்சிருக்க காசை கூட பிடிக்கிட்டு போய் 15 வருஷமா ஏமாத்திட்டு இருக்கீங்களே, முட்டாளா வச்சிருக்கீங்களே இந்த மக்களை. உங்களை ஓட்டு போட்டு எடுத்தாங்களே, பாவையாவீங்க. சத்தியமா சொல்றேன் பாவம். இன்னொன்று என்ன சொல்றீங்க? கத்திரிக்காய் எழுதுனா, பேப்பர்ல எழுதுனா கத்திரிக்காய் கிடையாது, நின்று நிலத்துல இறங்கி அறுவடை பண்ணி அப்புறமா தான் கத்திரிக்காய் கிடைக்கிட்டு. அதைத்தான் நாங்களும் சொல்றோம். நான் வந்தா அதை செஞ்சிருவேன், நான் வந்தா இதை செஞ்சிருவேன், நான் வந்தா அதை கிழிச்சிருவேன் அப்படின்னு சொன்னா நடக்காது மிஸ்டர் சீமான். அதுக்கு செயல்படணும், அதுக்கு இறங்கணும், அதுக்கு செய்கை வேணும். புரியுதுங்களா? அதுக்கு அந்த அதிகாரத்தில் போய் உட்காரத்துக்கு இன்னைக்கு தேர்தல்
வியூகம் என்னெல்லாம் யாரெல்லாம் செய்கிறாங்களோ அவங்கள விட நம்ம பெட்டராக செஞ்சு போய் உட்காந்தா மட்டும்தான், மக்கள் மனசில் இடம் பிடிச்சி போய் உட்காந்தா மட்டும்தான் நீ அந்த மக்களுக்கு இப்போ சொன்ன விஷயம்லாம் செய்ய முடியும். சும்மா புலம்புறதுல அர்த்தம் கிடையாது. மலையை உடைக்கிறான், நீரை அழிக்கிறான், காட்டை வளைக்கிறான் அப்படின்னு நீ இஷ்டத்துக்கு புலம்புறதுல பிரயோஜனம் கிடையாது. அதை செய்ய விடாமல் இருக்கிற இடத்துல போய் உட்காரணும். அப்போ அதுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த கத்திரிக்காய் நீங்கள் பேப்பரில் எழுத மாதிரி தான் நீங்கள் கட்சின்னு வந்து கத்திரி கிடக்குறீங்க. நாங்களும் கட்சி, நாங்கள் நாம் தமிழர் கட்சி, மக்களுக்கான கட்சின்னு. ஆனால் கஷ்ட வரைக்கும் ஒன்றுமே இல்லாது. கத்தி கத்தி நாசமாக தான் போயிருக்காங்க. நீங்கள் ஜாலியாக இருந்திருக்கீங்க, அவங்க நாசமாக போயிட்டாங்க. ஸோ அதனால மூளை இருக்குன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் எங்களுக்கு அது தெரியல. ஆனால் சொன்னீங்க பாருங்க, என்கிட்ட காசு இல்லைன்னு. ஒருவேளை காசு உங்கள்கிட்ட இருந்திருந்தா நீங்களும் வியூகத்துலாம் வந்து வளர்த்துருப்பீங்களோ. ஆனால் எனக்கு சந்தேகம் தான், உங்கள்கிட்ட காசே இருந்திருந்தாலுமே கூட நீங்கள் செய்ய மாட்டீங்க. ஏன்னா உங்களுக்கு ஜெயிக்கிற எண்ணம் கிடையாது. நீங்கள் ஒரு அஜெண்டாவோட ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. நீங்கள் ஓட்டை பிரித்து டிஎம்கேவோட ஒரு சப்போர்ட்டாக கைக்கூலியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இந்த பக்கம் பார்த்தா இப்போ பிஜேபியோட கைக்கூலியாக இருக்கிற மாதிரி இருக்கீங்க. ஆனால் ஒன்று, 2 பேருக்கும் ஏதோ ஒரு கைக்கூலி வேலை பார்த்துட்டு இருக்கீங்கிறது மட்டும் நல்லா தெரியுது. அது ஒரு சிலருக்கு அது இப்போ ஒரு குறிப்பிட்ட காலமாக இந்த நோய் வந்துச்சு. பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டில் என்ன தெரியாது? எத்தனை ஆறு, எத்தனை ஏரி, எத்தனை குளம், எத்தனை சமூக மக்கள், அந்தந்த சமூக மக்களுக்கு இருக்கிற பிரச்சனை என்ன? அவர் தான் சார் அரசியல் கட்சி நம்புறாங்க. நீங்கள் உடலில் கொழுப்பு கறிப்பிடிக்கீங்க, பணக்கொழுப்பு கறிப்பிடிக்கல, வாய்க்கொழுப்பு அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? இந்த கொழுப்பு அதிகம், அந்த கொழுப்பு. அது மாதிரி பணக்கொழுப்பு அதிகமாக இருந்தால் இதெல்லாம் தேவைப்படும். அது நம்ம அதை பற்றி பேசி காலத்தை நேரத்தை வீணடிக்க வேணாம். சரி, பிரசாந்த் கிஷோருக்கு தமிழ்நாட்டை பற்றி ஒன்றும் தெரியாது, ஒத்துக்கிறது தான். ஆனால் பிரசாந்த் கிஷோருக்கு யாருக்கு தமிழ்நாட்டில் மக்கள் செல்வாக்கு இருக்குன்றது நல்லா தெரியும்பா. அதனால தான் வந்தார் அவர் போகிற இடம் இல்லாமல் அந்த இடத்துல ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் அவர் போவார் ஒழிய சும்மா எல்லாரையும் போய் பார்த்துட மாட்டார். அப்போ விஜய் அவர்களுடைய இன்னைக்கு ரேஞ்சுக்கு அவருக்கு 15% 20% வாக்கு இருக்குது அப்படின்றத உறுதிப்படுத்தியிருக்காங்க. அதனால் அவர் வந்திருக்கார். இது ஒரு நட்பு ரீதியாக வந்திருக்கலாம், இல்லை ஸ்ட்ராட்டஜிஸ்டாக வந்தாரா என்னன்றதை அவங்க அஃபிஷியலாக சொல்லலை. ஆனால் அதுக்குள்ளே நீங்களாக கற்பனை பண்ணிக்கிட்டு அவர் வியூகமுக்கு வந்துட்டார், அவர் விஜய் கூட பேசுறதுக்கு வந்துட்டார், அவர் ஏடிஎம்கே உள்ளே கொண்டு வந்துடுவார், இப்படின்லாம் வந்து பல கட்டுக்கதைகள் கட்டிகிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் ஒரு படி போய் என்ன சொல்கிறீங்கன்னா பணக்கொழுப்பு இருந்தால் இப்படிலாம் பண்ண சொல்லும் அப்படின்னு சொல்கிறீங்க. சாருக்கு வாய்க்கொழுப்பு அதிகமாக இருக்கே, அதை ஏன் நீங்கள் வந்து கண்டுக்கிறதே இல்லை? உங்களுக்கு இருக்க வாய்க்கொழுப்புக்கு தான் இந்த 15 வருஷமாக நீங்கள் இன்னி வரைக்கும் அதே இடத்துல நிற்கிறீங்க. நீங்கள் அந்த இடத்துல தான் நிற்கணும் நீங்கள் முடிவு பண்ணிக்கிட்டு இறங்குனீங்க, அதனால் அங்கேயே நிற்கிறீங்க. நீங்கள் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு இறங்கியிருந்தீங்கன்னா உங்களுடைய செயல்பாடுகள் வேறு மாதிரி இருந்திருக்கும். நீங்கள் உண்மையாலுமே மக்களுக்கு நல்லது செய்யணும்னு நினச்சிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுடைய எப்படி சொல்கிறது ஸ்ட்ராட்டஜி வேறு மாதிரி இருந்திருக்கும். ஆனால் உங்களுக்கு அது நோக்கம் கிடையாது அப்படின்றது தெளிவாக தெரியுது. புரியுதுங்களா? ஏன்னா உங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மக்கள் எக்கிட கெட்டு போனால் நமக்கு என்ன? நம்ம வந்து பிரபாகரன் ஒருத்தர் கிடச்சிட்டாரு, அவரை வச்சோமா, அவரை பற்றி ஏதாவது பேசணுமா, 4 வார்த்தை டிஎம்கே திட்டினோமா, அதுக்கப்புறம் இங்கிட்ட எவனா ஒருத்தனை பிஜேபிக்காரனை திட்டினோமா, அப்புறம் திருப்பி அவன்கிட்ட தானே போய் சேர்ந்தோமா, அப்புறம் அவன்கிட்ட தானே பேசினோமா அப்படின்னு சொல்லிட்டு வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு திடீறீங்க. அதனால் பணக்கொழுப்புன்ற வார்த்தையெல்லாம் வந்து சொல்லாதீங்க சீமான். ஏன்னா இன்னொரு விஷயம், அவர் பணம் வந்து கஷ்டப்பட்டு சம்பாரித்து இத்தனை வருஷம் சினிமாவில் இருந்து சம்பாரித்த காசை தான் செலவு பண்ணுறார். நீங்கள் சொல்கிற மாதிரி எந்த ஸ்ட்ராட்டஜிகிட்ட இருந்தும் அது வாங்கினதுக்கான ப்ரூஃப் கிடையாது. ஆனால் நீங்கள் எத்தனை பேர்கிட்ட காசு வாங்கி பொழப்பு நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது திறன்நிதி அப்படின்ற பேர் அதை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறது தான் உண்மை சொல்ல போனால். பிச்சை எடுத்து கட்சி நடத்திக்கிட்டு இருக்கீங்க அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதனால் உங்களுக்கு விஜய் அவர்களை பற்றி பணக்கொழுப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கெலாம் அருகதையே கிடையாது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கணும். புரியுதுங்களா? அதை புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா அட்லீஸ்ட் இந்த வாய்க்கொழுப்பு கொஞ்சம் அடக்கிக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம தம்பிகள் தங்கைகள் எல்லாம் கொஞ்சமாவது உங்கள் மேலே கரிசனை வைப்பாங்க. இல்லைன்னு வச்சுக்கிங்க, அவங்க செய்கிற செய்கைக்கு நீங்கள் எல்லாம் அந்த இடத்துல நிற்கவே முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்குங்க. நாம் தமிழர் கட்சின்னு ஒன்று இருக்கணும்னு நினச்சிங்க, இயங்கணும்னு நினச்சிங்கன்னா இதோட வாயை மூடிக்கிட்டு வேலையை பாருங்கள். இல்லை நான் விஜயை தான் சொறிவேன் அப்படின்னா நீங்கள் சொறீங்க, மொத்தமாக அவங்கள முடிச்சு விட்டு போயிடுவாங்க. அதில் மாற்றுக்கிறதே இல்லை அப்படின்றத ஸ்ட்ராங்காக இந்த வீடியோ மூலமாக சொல்லிக்க ஆசைப்பட்றேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.